ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AWS அக்கௌண்ட்ல எப்படி EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுன்றதை பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி AWS அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட AWS அக்கௌண்ட். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வரும். இப்போ நியூவாக தான் கிரியேட் பண்ண போறோம். இங்கே லான்ச் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நியூவாக இன்ஸ்டன்ஸ் பேஜ் வரும். இங்கே உங்களோட சர்வர் அண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்ளிகேஷன் சர்வர்னு கொடுக்குறேன் நேம். நெக்ஸ்ட் OS இமேஜ், உங்களுக்கு என்ன மாதிரி OS வேணும் அப்படின்னு பார்த்து உங்கள் ரெக்யூர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அமேசான் EC2, macOS, Ubuntu, Windows, Red Hat, Linux. நான் அமேசானோட EC2 இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் அமேசானோட EC2 இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஃப்ரீ டைல் எலிஜிபிள், லேட்டஸ்ட் ஒன். அண்ட் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா 64 பிட் தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து நமக்கு எந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்டில் CPU, மெமரி இந்த மாதிரி வேணும் பார்த்துட்டு கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து 1 CPU வேணும், 2 GB மெமரி வேணும் அப்படின்னா நீங்கள் T2 ஸ்மால் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்கள் ரெக்யூர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து டெஸ்டிங்காக ஜஸ்ட் T2 மைக்ரோன்றதை கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கீப்பர். இது வந்து நம்ம சர்வர் வந்து லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கீப்பர் நேம். நான் ஆல்ரெடி வந்து கீப்பர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் டெஸ்ட்ன்ற மாதிரி. உங்களுக்கு வந்து நியூவாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் நியூ கீப்பர் கொடுத்து நீங்கள் வந்து அந்த நேம் மென்ஷன் பண்ணி, இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா RSA யூஸ் பண்ணி பெம் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை விண்டோஸ்னா அது வந்து விண்டோஸ் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து புட்டி மூலமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதால இங்கே நேம் மென்ஷன் பண்ணி இங்கே PPK நேம் இங்கே வந்து நேம் மென்ஷன் பண்ணிட்டு இங்கே வந்து PPK கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா கீப்பர் கிரியேட் ஆகும். பட் நான் ஆல்ரெடி வந்து கீப்பர் கிரியேட் பண்ணுறதால நான் டெஸ்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்ஸில் VPC சப்நெட். நான் ஆக்சுவலாக நான் இப்போ வந்து நான் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துக்கிறேன். VPC வந்து டிஃபால்ட்டாக VPC அண்ட் சப்நெட் அதுக்கேற்ற மாதிரி அதை டிஃபால்ட் எடுத்துக்கிற மாதிரி அண்ட் பப்ளிக் வந்து எடுத்துக்கிற அசைன் பண்ணுற மாதிரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்வர் லாகின் பண்ணுறதுக்கு போர்ட் ஓப்பன் ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா SSH மட்டும் நம்ம அலோவ் பண்ணுறோம். அது இந்த எல்லா ஐபியில் இருக்கிற யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டியில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்க். ஸோ லினக்ஸ்க்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து 8 GB இருந்தால் போதும். பட் நம்ம வந்து அண்ட் AWSல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 30 GB வரைக்கும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம அதை 30 GB வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அடிஷனல் வால்யூம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் வால்யூம் கொடுத்துக்கலாம். ஆட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா நீ அடுத்த நெக்ஸ்ட் வால்யூம் வந்து ஆட் ஆகும். பட் நான் வந்து இப்போ ஜஸ்ட் 30 GB மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறேன். 30 GB மட்டும் தான் கொடுக்குறேன், அதனால் அது கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து எல்லாமே ரிவ்யூ கமெண்ட் எல்லாமே பார்த்துட்டு, ஸோ இது எல்லாமே நம்ம எத்தனை இன்ஸ்டன்ஸ் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அமேசான் இது வந்து EMI கொடுக்குறீங்க, என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் அந்த செக்யூரிட்டி வந்து புதுசாக தான் கிரியேட் பண்ணுறோம் அண்ட் வால்யூம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகும். அண்ட் பப்ளிக் IP செக்யூரிட்டி குரூப் இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியேட்டட் லான்ச் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் பேஜ்க்குள்ள நம்ம லாகின் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் ஸ்டேட்டஸ் செக் பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. பட் ஸ்டேட்டஸ் செக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து 2/2 ஹெல்த் செக் அப்படின்னு வந்தால் மட்டும் தான் நம்ம வந்து சர்வர் வந்து லாகின் பண்ணி செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 2/2 செக் பாஸ் பண்ணிருக்கு. சர்வர் வந்து இப்போ வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து இன்ஸ்டன்ஸ் ஐடி அண்ட் பப்ளிக் IP அட்ரஸஸ் அண்ட் பிரைவேட் IP அட்ரஸ் அண்ட் பப்ளிக் DNS அண்ட் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் VPC ID, டிஃபால்ட் VPC ID, டிஃபால்ட் சப்நெட் ID. நம்ம பப்ளிக் IP காப்பி பண்ணி புட்டி மூலமாக எப்படி லாகின் பண்ணுறது பார்க்கலாம். பப்ளிக் IP காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் SSH அண்ட் auth அண்ட் credential. இதில் வந்து உங்களோட PPK ஃபைல் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ EC2 AWS EC2 டிஃபால்ட் யூசர் நேம் வந்து EC2 யூசர் நேம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிரியேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் 404. நம்ம ரூட் வந்து 30 GB கொடுத்தோம். ஸோ 30 GB பாருங்க.